Good morning 7th standard students. This video is on lesson number 4 computer science formulas in Excel. Already நம்ம last lessonல வந்து formatting Excel worksheets பார்த்திருந்தோம். So Excelனா என்ன, Excelல இருக்கிற டேட்டாவை இன்ஃபர்மேஷனை எப்படி வந்து ஃபார்மேட் பண்றது அப்படின்றது third lessonல பார்த்தோம். இப்போ இன்னைக்கு வந்து இந்த fourth lessonல வந்து Excelல இருக்கிற formulas பத்தி நம்ம பார்க்க போறோம். So நல்லா கவனிங்க. A worksheet is an environment that makes working with numbers easy. So worksheet அப்படிங்கிறது என்னன்னா ஒரு large data இருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம நிறைய calculations பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம worksheet அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்றோம். So worksheet அப்படின்றது என்னன்னா it is an environment that makes working with numbers easy. நிறைய numbers இருக்கு நம்மளோட டேட்டால, அந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம நிறைய calculations பண்ணணும் அப்படின்னா நம்ம worksheet யூஸ் பண்றோம். It is like a large calculator. ஒரு பெரிய calculator-ஆ இருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து worksheet. MS Excel has many inbuilt functions to help us in the calculations. So MS Excel அப்படின்ற அந்த சாஃப்ட்வேர் வந்து spreadsheet softwareன்னு சொல்றோம். அந்த சாஃப்ட்வேர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் அவங்களாவே வந்து இன்பில்ட்டா வச்சிருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஈஸியா வந்து calculations எல்லாம் பண்ணிக்கலாம் MS Excelல. These calculations can be simple additions or more complicated operations. So சிம்பிளா addition subtractionம் பண்ணலாம், இல்லை இன்னும் more complicatedா இருக்கிற mathematical formulas யூஸ் பண்ணக்கூடிய calculationsம் MS Excelல பண்ணிக்கலாம். Performing calculations in Excel. So Excelல எப்படி நம்ம calculations பண்றது அப்படின்றத பார்க்கலாம். In MS Excel, formulas are written differently from how you write them in mathematics. So நீங்க மேக்ஸ்ல ஒரு ஃபார்முலா எப்படி எழுதுவீங்களோ அந்த மாதிரி எழுதக்கூடாது, இது வந்து டிஃப்ரெண்டா எழுதணும். An Excel formula always starts with an equal sign. எப்பவுமே வந்து நம்ம எக்ஸல் ஷீட்ல ஒரு ஃபார்முலாவை என்டர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல is equal to தான் போடணும். And it can contain constants, cell references, functions and operators. So equal to போட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா அதுல வந்து கான்ஸ்டன்ட் இருக்கலாம், செல் ரெஃபரன்ஸ் இருக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னா they are the address of the cells containing values to be used in the calculation such as A1 or A1 is to B2. இப்போ நம்ம எந்த செல்லில் இருந்து எந்த செல் வரைக்கும் அந்த calculation பண்ண போறோம் அப்படின்னு சொல்ற அந்த ரெஃபரன்ஸ் தான் செல் ரெஃபரன்ஸ். ஸோ அட்ரஸ் ஆஃப் த செல்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸல் ஷீட்ல நீங்க ஒரு செல்லை இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஒரு செல்லுக்கு வந்து ஒரு அட்ரஸ் இருக்கும், A1ஓ இல்லை B2ஓ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து எத்தனை செல்ஸ்ல இருக்கிற நம்பர்ஸை நம்ம calculationக்கு இன்க்ளூட் பண்ண போறோமோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும், அதுதான் வந்து செல் ரெஃபரன்ஸ். Next வந்து operator. They specify the type of operation you want to perform such as plus, minus, multiplication star, etc. So type of operation அப்படிங்கிறது என்னன்னா நம்ம என்ன calculation பண்ண போறோம், addition-ஆ, subtraction-ஆ, multiplication-ஆ, division-ஆ என்ன பண்ண போறோமோ அந்த symbol தான் operator. Constants-னா என்ன அப்படின்னா numbers or text values that can be entered directly in a formula such as 6 or Sahil. ஸோ நம்ம அந்த ஃபார்முலால என்டர் பண்ணக்கூடிய நம்பரோ இல்லைனா டெக்ஸ்டோ அதுதான் வந்து கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து பில்ட்-இன் ஃபார்முலாஸ். ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம அதுக்கு இந்த சாப்டர்லேயே பின்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 5 + A1 அப்படின்னா இதில் 5ங்கிறது கான்ஸ்டன்ட், ப்ளஸ் அப்படிங்கிறது ஆப்ரேட்டர், A1 அப்படிங்கிறது செல் ரெஃபரன்ஸ். ஸோ A1 அப்படிங்கிற செல்லோட 5 நம்பரை நம்ம ஆட் பண்றோம், அதுதான் இந்த ஃபார்முலாவோட மீனிங். So thus a formula in MS Excel is a sequence of values, cell references, functions and or operators in a cell that produces a new value from the existing values. So இந்த values, cell references, functions, operators இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு existing valueலேருந்து new value produce பண்றது தான் இந்த MS Excel இருக்கிற ஃபார்முலாவோட வேலை. ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன் வந்து நம்ம செல் ரெஃபரன்ஸ்னா என்ன, ஆப்ரேட்டர்னா என்ன, கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படிங்கிறத இன் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ செல் ரெஃபரன்ஸ் ஆர் ரேஞ்ச் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு பாருங்க. A reference identifies a cell or a range of cells in a worksheet and tells Excel where to look for the values or data you want to use in a formula. ஸோ ஒரு ஃபார்முலால
நீங்க எந்த செல்ல வந்து செல்லில் இருக்கிற வேல்யூவை எடுத்து கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்றது தான் செல் ரெஃபரன்ஸ் ஆர் ரேஞ்ச் ரெஃபரன்ஸ். அது வந்து ஒரு செல்லாகவும் இருக்கலாம், இல்லை நிறைய செல்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இந்த செல்லேருந்து இந்த செல் வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னா அது வந்து செல் ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. So let us consider a few examples. The cell in column C and row 1. So நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸல் ஒர்க் ஷீட் பார்த்துருக்கோம். ரோ இருக்கும், காலம் இருக்கும். ஸோ காலம்ல C, ரோல 1 எடுத்தோம்னா அதோட ரெஃபரன்ஸ் வந்து C1. So the range of cells in column C and row 1 through 20. So C காலம்ல ஃபர்ஸ்ட் ரோலேருந்து 20 ரோ வரைக்கும் நம்ம கால்குலேஷன் பண்ணணும். So அப்போ C1 is to C20. So இப்படின்னா என்ன அர்த்தம்? C காலம்ல ஃபர்ஸ்ட் ரோலேருந்து 20th ரோ வரைக்கும் நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இதனோட அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The range of cells in row 6 and columns A through G. இப்போ வந்து காலம் வந்து Aலேருந்து G வரைக்கும். ஸோ A காலம்லேருந்து G காலம் வரைக்கும் ரோ வந்து 6. ஸோ 6th ரோவில் A காலம்லேருந்து G காலம் வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணணும். ரேஞ்ச் ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கோம். ஸோ A6 is to G6. All cells in a row 10. ஸோ 10 ரோ நம்பர் 10ல இருக்கிற எல்லா செல்ஸும் எடுக்கணும் அப்படின்னா 10 is to 10 போடணும். All cells in row 2 through 5. ஸோ ரோ 2ல இருக்கிற எல்லா செல்ஸும் எடுக்கணும், 5 வரைக்கும் எடுக்கணும். ஸோ 2 is to 5. All cells in column C. காலம் Cல இருக்கிற எல்லா செல்ஸும் எடுக்கணும். ஸோ காலம் C இப்படி இருக்குன்னா அதில் இருக்கிற எல்லா செல்ஸ். ஸோ அது வந்து C is to C. All cells in column A through E. ஸோ Aலேருந்து E வரைக்கும் இருக்கிற காலம்ஸில் இருக்கிற எல்லா செல்ஸும் எடுக்கணும். ஸோ A is to E. The range of cells in column B through D. And B10 is to D20 rows 10 through 20. So Bலேருந்து D வரைக்கும் இருக்கிற காலம்ஸில் 10th ரோலேருந்து 20th ரோ வரைக்கும் எடுக்கணும். ஸோ அதான் B10 to D20 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் ஆர் செல் ரெஃபரன்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸலில் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாகவே உங்களுக்கு புரியும். ஸோ நான் வந்து உங்களுக்கு இது வந்து எக்ஸலில் காமிக்கிறேன். இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸல் ஷீட்டு. இந்த மாதிரி A, B, C, D, E, F இருக்கு இல்லையா, இதுதான் வந்து காலம். A காலம், B காலம், C காலம், D காலம்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே 1, 2, 3, 4, 5 இருக்கு இல்லையா, இது வந்து ரோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, அந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, the range of cells in row 6 and columns A through G. So A6 to G6 அப்படின்னா என்னன்னா Aலேருந்து G வரைக்கும் எடுத்துக்கணும். எந்த ரோல் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ரோ. ஸோ இந்த இடத்துல 6th ரோ வரும். ஸோ 6th ரோவில் Aலேருந்து G வரைக்கும் இருக்கிற செல்ஸ் ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணி ஃபார்முலாவில் யூஸ் பண்ணணும். அதுதான் இந்த ரேஞ்ச் ரெஃபரன்ஸோட அர்த்தம். ஸோ ஆல் செல்ஸ் இன் ரோ 10 அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி 10th ரோவில் இருக்கும். அந்த 10th ரோவை இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா இதுவும் செலக்ட் ஆகிடும். அந்த 10th ரோவில் இருக்கிற எல்லா செல்ஸும் வந்து எல்லா செல்ஸ்லேயும் இருக்கிற டேட்டாலையும் இருக்கிற வேல்யூஸ் எடுத்து கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச் ரெஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாயிண்டிங்னா என்னன்னு பாருங்கள். An easier method of adding a cell reference to a formula is to click on the cell instead of typing the cell address. ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் செல் அட்ரஸை ஃபார்முலாவில் டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. A1 இல்லை A10 அப் டு I10 அந்த மாதிரி டைப் பண்ணுறது வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா டைரெக்டாக இப்படி செல்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கேருந்து எனக்கு இங்கே வரைக்கும் இருக்கிற டேட்டாவை எடுக்கணும்னா இங்கே கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்லோட ரேஞ்ச் வந்து அந்த ஃபார்முலாவில் இன்க்ளூட் ஆகிடும். இதுக்கு பேர் தான் பாயிண்டிங்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் டைப்பிங் ஈக்குவல் டு டு நாட் டைப் B2, கிளிக் ஆன் செல் B2 இன்ஸ்டெட். ஸோ நான் வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல் டு போடணும். ஈக்குவல் டு போட்டுட்டேன். ஈக்குவல் டு போட்டதுக்கப்புறமா
இந்த செல்லில் வந்து ஒரு வேல்யூ இருக்கு பாருங்க. இந்த செல்லோட அட்ரஸ் வந்து B காலம்ல செகண்ட் ரோ. ஸோ B2 அப்படிங்கிறது என்னன்னா B காலம்ல செகண்ட் ரோ அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 46 அப்படின்ற வேல்யூ வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா B காலம்ல செகண்ட் ரோல இருக்கு. ஸோ அதை வந்து B2ன்னு சொல்றோம். இப்போ இங்க ஃபார்முலா ஆட் பண்ணும்போது நான் ஈக்குவல் டு போட்டுட்டு B2ன்னு டைப் பண்றதுக்கு பதிலா இந்த இடத்துல கிளிக் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா இங்க B2 அப்படின்னு என்டர் ஆயிடும். ஸோ இதுக்கு பேரு தான் பாயிண்டிங்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த செல்லோட அட்ரஸையும் இங்க டைப் பண்ண வேண்டாம் கீபேட்ல வச்சு. நீங்க டைரக்டா எந்த செல்ல இருந்து எந்த செல் வரைக்கும் ஃபார்முலால இன்க்ளூட் பண்ணுமோ அதை இப்படி கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணாவே போதும். ஸோ உங்களுக்கு வந்து அது எல்லாமே இந்த ஃபார்முலா நீங்க எங்க என்ட்ரி பண்றீங்களோ அந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. A moving dashed border called a mark will appear around B2. The status bar will display a status of point. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எந்த செல்லை கிளிக் பண்ணியிருக்கோமோ இந்த மாதிரி ஒரு பார்டர் வந்து வந்துடும். இதுக்கு பேர் மார்க் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம எந்த செல்லை கிளிக் பண்ணமோ அந்த செல் வந்து இங்க என்டர் ஆயிடும். இதுதான் ஸ்டேட்டஸ் ஆஃப் பாயிண்ட்னு சொல்றாங்க. Now type plus and click on cell 2. இப்போ ஃபார்முலா என்டர் பண்ண போறோம். நம்ம ஆட் பண்ண போறோம். இந்த B2வையும் C2வையும் ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து நான் இங்க பிளஸ் சிம்பிள் போட்டுட்டு இந்த C2க்கு நான் C2ன்னு என்டர் பண்ணாம இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணா போதும். பண்ணா எனக்கு இங்க C2 வந்துடும். ஸோ B2வையும் C2வையும் ஆட் பண்றோம். என்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கான வேல்யூஸ் வந்துடும். ஸோ now type plus and click on cell 2, cell C2. ஸோ plus போட்டுட்டு இந்த இடத்துல plus போட்டுட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணணும், C2 செல்லை. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி நம்ம வந்து சப்போஸ் D2ல ஒரு வேல்யூ இருக்கு அதையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா திருப்பி ஒரு பிளஸ் போட்டுட்டு இந்த D2 ஓட செல்லை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி முடிச்சுட்டு press enter to see the value. என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து கிடைச்சிடும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஃபார்முலா போடணும். ஸோ செல் ரெஃபரன்ஸ்னா அந்த செல்லை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாலே போதும். நீங்க ஒவ்வொரு செல்லையும் டைப் பண்ண வேண்டாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது செல் ரேஞ்ச் ஆர் செல் ரெஃபரன்ஸ் ஆர் ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸ்னா நம்ம அந்த ஃபார்முலால யூஸ் பண்ணக்கூடிய மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் தான் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். So the different types of operators include the arithmetic and the text operators. So operatorsல வந்து arithmetic operatorsம் இருக்கு, text operatorsom இருக்கு. Arithmetic operatorsனா என்னன்னு first பார்க்கலாம். The description of some of the basic operators used for performing calculations is given in the table. So பேசிக்கா இருக்கிற சில மேத்தமெட்டிக்கல், அரித்மெட்டிக்னா மேத்தமெட்டிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ பேசிக்கா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இந்த டேபிள்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷன், நீங்க வந்து உங்களோட டேட்டாவை வந்து ஆட் பண்ணணும், டேட்டாவில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஆப்ரேட்டர். ஸோ இது என்ன பண்ணோம்னா ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும். Order of evaluation is 3. அதாவது ஈக்குவல் டு போட்டு 7 + 4ன்னு நீங்க என்டர் பண்ணீங்கன்னா ரிசல்ட் வந்து 11ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷனோட ஆப்ரேட்டர் மைனஸ் சிம்பிள். Subtract second number from the first number. Order of evaluation 3. So 7 - 4 3ன்னு வரும். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம ஸ்டார் யூஸ் பண்றோம். இது வந்து ஆஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணனா ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ ரெண்டு நம்பருக்கு நடுவில் இந்த ஆப்ரேட்டரை போட்டோம்னா அது வந்து மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஆர்டர் ஆஃப் எவாலுவேஷன் 2 ஈக்குவல் டு போட்டு 7 × 4 போட்டிங்கன்னா 28 அப்படின்ற ஆன்சர் எக்ஸல் ஷீட்டில் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து டிவிஷன். டிவிஷன் சிம்பிள் வந்து இந்த மாதிரி கிராஸ் பார். டிவைட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் பை செகண்ட் நம்பர். ஸோ ஆர்டர் ஆஃப் எவாலுவேஷன் 2. ஸோ ஈக்குவல் டு 7/4 போட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்போனென்ட். எக்ஸ்போனென்ட் அப்படின்றது என்னன்னா 2 to the power 3 to the power அந்த பவர் வேல்யூஸை இண்டிகேட் பண்றது. ஸோ அதுக்கான சிம்பிள் வந்து மேலே ட்ரையாங்கிள் சின்னதா ஒரு ஆரோ மாதிரி இருக்கும். raises a number to a power. ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் எவாலுவேஷன் இஸ் 1. ஸோ 7
to the power 4 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது இங்க வந்துரும். So next certain informations பாருங்க. Any operation contained in brackets will be carried out first followed by any exponent. So நீங்க நிறைய formulas போட்டுட்டே வரீங்க அப்படின்னா bracketல இருக்கிறது தான் first வந்து எக்ஸல் வந்து calculate பண்ணும் and அதுக்கப்புறமா தான் பவர் வந்து calculate பண்ணும், exponent calculate பண்ணும். Then follows division and multiplication operations which are given equal importance. So first bracketல இருக்கிறது முடிச்சிட்டு அடுத்தது exponent calculate பண்ணிட்டு அடுத்தது division multiplication பண்ணும். They are carried out in the order they occur in the formula left to right. So first multiplication பண்ணுமா division பண்ணுமான்னு கேட்டா நம்ம எதை first enter பண்ணிருக்கோம் leftல இருந்து right போகும்போது first வந்து multiplication symbol enter பண்ணினோம்னா அதை வந்து perform பண்ணும். first division symbol enter பண்ணினோம்னா அதுதான் வந்து first perform பண்ணும். Whichever appears first in the formula is carried out first. And அதுக்கப்புறமா தான் addition subtraction operations are given equal importance. They are also carried out in the order they occur in the formula left to right. So இந்த மாதிரி நல்ல பெரிய ஃபார்முலா இருக்கு, brackets, exponent, multiplication, division எல்லாமே கலந்து இருக்கு அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து bracketல இருக்கிறது calculate பண்ணும், அப்புறம் exponent calculate பண்ணும், அப்புறம் multiplication or division depending upon the order we have entered. ஃபர்ஸ்ட் multiplication symbol இருந்தா அது ஃபர்ஸ்ட் பண்ணும், நெக்ஸ்ட் division symbol இருந்தா அது நெக்ஸ்ட் பண்ணும், அண்ட் அது முடிச்சதுக்கு அப்புறமா addition subtraction வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் இருந்தா சப்ட்ராக்ஷனை ஃபர்ஸ்ட் முடிக்கும், அப்புறமா வந்து அடிஷன் இருந்தா அடிஷன் சிம்பிள் இருந்தா அடிஷனை முடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ல தான் வந்து கால்குலேஷன் வந்து எக்ஸல் ஷீட்ல நடக்கும். இது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். A text string or a text value is a sequence of characters on which you cannot do operations like subtraction, multiplication or division. However, you can join strings together. This is called concatenation. We use the ampersand character to concatenate strings. So இப்போ வந்து எனக்கு வந்து இந்த செல்ஸ்ல வந்து நம்பர் கிடையாது, டெக்ஸ்ட் இருக்கு. டெக்ஸ்ட்னா வந்து ஆல்பபெட்ஸ், அதாவது வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த வேர்ட்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து அதில் வந்து அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ பண்ண முடியாது. இப்போ எனக்கு எக்ஸல் ஷீட்ஸில் வந்து எல்லா செல்ஸ்லேயும் வந்து வேர்ட்ஸ் டைப் ஆயிருக்கு. அந்த வேர்ட்ஸை நான் ஆட் பண்ண முடியுமா, சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரே சென்டென்ஸில் நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கு பேர் கன்கேட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்கேட்டினேஷன் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு எக்ஸல் ஷீட்டில் செல்ஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங்ஸ்னால் வந்து கேரக்டர்ஸ், அதாவது ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸாகவும் இருக்கலாம், வேர்ட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரே வேர்டாவோ இல்லை ஒரே சென்டென்ஸாகவும் கொண்டு வர்றது கன்கேட்டினேஷன். ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஆப்ரேட்டர் வந்து ஆம்பர்சாண்ட். இந்த ஆம்பர்சாண்ட் அப்படின்றது தான் டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ரேட்டர் வந்து அண்ட் joins or concatenates two or more text strings. So text strings ரெண்டுக்கும் மேல இருந்தா அதை வந்து join பண்ணும், concatenate பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். So is equal to work ampersand hard அப்படின்னு போட்டோம்னா ரிசல்ட் வந்து work hard அப்படின்னு கொடுக்கும். ஸோ ஒரு செல்லில் ஒர்க்குன்ற இருக்கு, இன்னொரு செல்லில் ஹார்டுன்னு இருக்குன்னா ஸோ நான் ஈக்குவல் டு போட்டுட்டு ஒர்க்குன்னு இருக்கிற செல்லை கிளிக் பண்ணிட்டு அண்ட் போட்டுட்டு ஹார்டுன்னு இருக்கிற செல்லை கிளிக் பண்ணால் எனக்கு ஒர்க் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். Let us create a worksheet and make use of arithmetic operators plus and division to calculate the total marks and percentage obtained in various subjects by Nikita and Amit. ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதில் வந்து அடிஷனும் டிவிஷனும் பண்ண போகிறோம். எதுக்குன்னா அடிஷன்னா நிகிதா வாங்கின மார்க்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவிஷன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அமித் இவனோட மார்க்ஸையும் நம்ம ஆட் பண்ணி பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்ஸில் இருக்கு பாருங்கள். சப்ஜெக்ட்ஸ் இங்கிலீஷ், மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ், சயின்ஸ். நிகிதாவோட மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, அமித்தோட மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்ம பண்ணணும். நிகிதா அமித் ரெண்டு பேருக்கும் பர்சன்டேஜ் நம்ம போடணும். நிகிதா அமித் ரெண்டு பேருக்கும் போடணும். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேட்டா எல்லாம் நம்ம ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். என்ட்ரு பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நிகிதாவோட மார்க்ஸோட டோட்டல் நம்ம போடணும். ஸோ நிகிதாவோட மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி காலமில் என்ட்ரு ஆயிருக்கு, அமித்தோட மார்க்ஸ் சி காலமில் என்ட்ரு ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து டோட்டல் வந்து எங்கே போடணும், B7ல் தான் நம்ம டோட்டல் வந்து என்டர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு B3 plus B4 plus B5 plus B6 அப்படின்னு போடணும். B4 அப்படிங்கிறது வந்து B3 அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் மார்க்கு நிகிதாவோடது, B4 அப்படின்றது மேக்ஸ் மார்க்கு, சோஷியல் சயின்ஸோட மார்க் B5, சயின்ஸோட மார்க் வந்து B6 இருக்கு. ஸோ இஸ் ஈக்குவல் டு இங்கே என்டர் பண்ணிட்டு B3 B4 B5 B6 நடுவில் ப்ளஸ் சிம்பிள் போட்டு என்டர் கொடுத்தா இந்த இடத்துல வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்துடும். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து அதே மாதிரி அமித்தோட மார்க்ஸ் என்டர் பண்ணோம். அமித்தோட டோட்டல் மார்க்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு C3 C4 C5 C6, ஏன்னா அமித்தோட மார்க்ஸ் எல்லாம் சி காலமில் இருக்குது. ஸோ இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த C3லேருந்து C6 வரைக்கும் நடுவில் ப்ளஸ் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமித்தோட டோட்டல் மார்க்ஸ் கிடைக்கும். இப்போ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி தான் எக்ஸல் ஷீட்டில் வரும். இஸ் ஈக்குவல் டு போட்டு B3 + B4 + B5 + B6 பண்ணால் நிகிதாவோட டோட்டல் மார்க்ஸ் கிடைக்கும். இதை போட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அமித்க்கும் நம்ம பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து B3 B4 B5 B6 டைப் பண்ணுறதோட இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணால் B3 இங்கே வந்துடும், ப்ளஸ் போட்டு திருப்பி இந்த செல்லை கிளிக் பண்ணால் B4 இங்கே வந்துடும், ப்ளஸ் போட்டு திருப்பி இந்த செல்லை கிளிக் பண்ணால் B5 வரும், ப்ளஸ் போட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணால் B6 வரும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எல்லா செல்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸை மட்டும் போட்டுட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி அமித்தோடதும் சி காலமில் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, click on cell B7 and click on the copy button on the clipboard group on the home tab, then click on cell C7 and paste by clicking on the paste button in the clipboard group on the home tab. இப்போ இந்த இடத்துல போட்ட அதே ஃபார்முலா தான் எனக்கு இந்த இடத்துலையும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் B செல்ஸ்க்கு பதிலாக C காலம் செல்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த காலமில் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணணும். காப்பி பண்ணுறதுக்கு உங்களுக்கு Ctrl+C அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி Ctrl+C பண்ணால் இந்த செல் காப்பி ஆகிடும். திருப்பி இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா இங்கே பேஸ்ட் ஆகிடும். ஸோ Ctrl+C Ctrl+P வந்து காப்பி பேஸ்ட்டுக்கு. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து இந்த காலமில் இருக்கிற நம்பர்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு வேல்யூஸை கொடுத்துரும். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அமித்தோட டோட்டல் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் C3 + C4 + C5 + C6 அப்படின்ற ஃபார்முலா வந்திருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவே இங்கேயும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம Ctrl+C Ctrl+P கொடுத்தா அது இங்கே பேஸ்ட் ஆகிடும். வேல்யூஸ் மட்டும் இந்த காலமில் இருக்கிற வேல்யூஸை எடுத்துட்டு உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செல்லில் இருக்கிற ஃபார்முலாவே நம்ம இன்னொரு செல்லுலேயும் யூஸ் பண்ணும்போது நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு பேர் செல் ரெஃபரன்சிங், ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்சிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்சிங் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி 3 இருக்குது. ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ், அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அண்ட் மிக்சட் ரெஃபரன்ஸ். ஸோ ரெஃபரன்சிங் டெக்னிக்ஸ், அதாவது ஒரு ஃபார்முலாவை நம்ம ரெஃபர் பண்ணி இன்னொரு மற்ற செல்ஸ்லையும் அதை யூஸ் பண்ணுறோம். அந்த ரெஃபரன்சிங் டெக்னிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ், அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அண்ட் மிக்சட் ரெஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து டோட்டல் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும். ஸோ பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், டோட்டல் டிவைடட் பை 400 into 100 கொடுத்தா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கிடைக்கும். அதாவது நிகிதா எடுத்த டோட்டல் மார்க்ஸ் டிவைடட் பை
total marks of all subjects. So இங்க இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸும் 100 மார்க்ஸ்க்கு தான். So 1 2 3 4 சப்ஜெக்ட் இருக்கு for 100 marks. So 400 marks is the total marks. So 336 divided by 400 into 100 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து percentage of marks கிடைக்கும். So B7 by 400 into 100 அதுதான் வந்து B7 by 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது B7 by 400 into 100 போட்டிங்கன்னா 100ம் 400ம் cancel ஆயிட்டு B7 by 4ன்னு கிடைக்கும். So இந்த B7 by 4 நம்ம இந்த percentage columnல enter பண்ணோம்னா நம்மளுக்கு percentage கிடைச்சிடும். So இங்க வந்திருக்கு பாருங்க 84% அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. So இதே ஃபார்முலாவை தான் நம்ம அமித்க்கும் யூஸ் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஃபார்முலா இங்கே வந்துடும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்திருக்கு 77.5. ஸோ நம்ம டோட்டல் கால்குலேட் பண்ணியாச்சு, பர்சன்டேஜும் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எரர் ரிசல்ட்ஸ். எரர் ரிசல்ட்ஸில் என்னன்னு பாருங்க. Sometimes a cell with a formula displays an error result rather than a proper value. This happens when the formula has a problem and Excel cannot evaluate it. So, sometimes வந்து நம்ம enter பண்ண formulaல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா Excel வந்து value கொடுக்காம error அப்படின்னு சொல்லி கொடுக்கும். So, அப்போ நம்ம அந்த formulaல click பண்ணிட்டு என்ன தப்பா இருக்குன்னு பார்த்துட்டு அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன எரர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் தி எரர் டேபிள் கிவன் இன் த நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இந்த மாதிரியான எரர் தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ டிஐவி பார் 0 அப்படின்னா என்னன்னா இதில் வந்து டிவிஷன் வந்து பை 0 இருக்குன்னு அர்த்தம். எப்பவுமே வந்து எந்த நம்பரையும் வந்து நம்மளால 0வால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம எங்கேயாவது ஃபார்முலாவில் வந்து பை 0ன்னு போட்டிருந்தோம்னா அது நம்மளுக்கு எரராக இப்படி காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எரர் n பார் a அப்படின்னு வந்துச்சுன்னா டேட்டா இஸ் நாட் அவைலபிள்னு அர்த்தம். டேட்டாவே அங்கே இல்லை, நீங்கள் எந்த செல்லை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த செல்லில் டேட்டா இல்லை அப்படின்றத காமிக்கிறது தான் இந்த n பார் a வேல்யூ, n பார் a எரரு. நெக்ஸ்ட் வேல்யூ எரர் அப்படின்னா என்னென்னா அந்த ஃபார்முலாவில் இன்வேலிட் டேட்டா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபார்முலா வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபார்முலா என்ட்ரு பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபார்முலாவில் வந்து டேட்டா வந்து இன்வேலிடாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த எரர் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய எரர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 3 எரர் அண்ட் எதுக்காக அந்த எரர் வருது அப்படின்றது வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் ஆட்டோ சம் ஃபீச்சர். ஆட்டோ சம் ஃபீச்சர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சம் SUM சம்னா அடிஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆட்டோ சம் ஃபீச்சர் வச்சு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனை ஈஸியாக ஆட் பண்ணலாம். நம்ம ஒவ்வொரு தடவையும் B2 + B3 + B4 அந்த மாதிரி போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்மளுக்கு 4 மார்க்ஸ் தான் இருந்தது, அதனால நம்ம ++ன்னு போட்டு ஆட் பண்ணிட்டோம். இப்போ 4க்கு பதிலாக 400 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 400 நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா ஒவ்வொரு தடவையும் +++ன்னு போட்டு நம்மளால வந்து என்ட்ரு பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஆட்டோ சம் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். So auto sum feature la you can quickly add numbers in the selected range of cells. This feature is particularly useful when you want to add all numbers in a row or a column. So ஒரு ரோல இருக்கிற எல்லா நம்பரையும் நான் ஆட் பண்ணணும், இல்லை ஒரு காலம்ல இருக்கிற எல்லா நம்பரையும் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் அதிகமாக இருக்கும்போது நம்ம இந்த ஆட்டோ சம் ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஆட்டோ சம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிக்மா மாதிரி இருக்கும். சிக்மா போட்டால் ஆட்டோ சம்னு அர்த்தம். இஸ் present at 2 places on the ribbon. எங்கே இந்த ஆட்டோ சம் ஃபீச்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் டேப்ல எடிட்டிங் அப்படிங்கிற குரூப்பில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அது இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷன் லைப்ரரி குரூப்பில் ஃபார்முலாஸ் டேப்ல இருக்கும். ஸோ எங்கெங்கே இந்த ஆட்டோ சம் ஆப்ஷன் இருக்கும்னா ஹோமில் போயிட்டு எடிட்டிங்கில் போனாலும் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷன் லைப்ரரியில் போயிட்டு ஃபார்முலாஸ் போனாலும் இருக்கும். ஸோ இப்போது நம்ம இந்த ஆட்டோ சம்மை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டா வந்து எப்படி ஆட் பண்ணலான்றதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ சேல்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரீஜன் வைஸ், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்தில் S1 S2 S3 S4 எவ்வளோ இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டோட்டல் கால்குலேட் பண்ணோம். ஸோ S1லேருந்து S4 வரைக்கும் எவ்வளோ, அதே மாதிரி வந்து இந்த 4th ரோவில்
S1லேருந்து S4 வரைக்கும் எவ்வளோ, 5th ரோவில் எவ்வளோ. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி இங்கே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நம்ம ஆட்டோசம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். either +++ போட்டு பண்ணலாம். பட் இங்கே 4 டேட்டா இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ் பண்ணலாம். பட் இதே 4000 டேட்டாஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு அது பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால இந்த ஆட்டோசம் ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஆட்டோசம் ஃபீச்சர் யூஸ் பண்ண போகிறோம்னா F காலமில் 3rd ரோவில் தான், இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டோசம் ஃபீச்சர் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு கொடுத்துடணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈக்குவல் டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து எடிட்டிங் குரூப்பில் போயிட்டு ஆட்டோசம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆட்டோசம் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த செல்லேருந்து இந்த செல்லை கிளிக் பண்ணி, அதாவது இந்த B3 செல்லை கிளிக் பண்ணி இப்படியே ட்ராக் பண்ணி E3 வரைக்கும் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ஈக்குவல் டு சம் ப்ராக்கெட்டில் B3 up to E3 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 நம்பரையும் ஆட் பண்ணுற அந்த டோட்டல் இங்கே வந்துடும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸல் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த வெஸ்ட்டில் இருக்கிற இந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த செல்லுக்கு போயிடணும். அதாவது F4ல் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு எடிட்டிங் குரூப்பில் போயிட்டு ஹோம் டேப்பில் போய் எடிட்டிங்கில் போய் ஆட்டோசம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த செல் அதாவது B4 கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வரைக்கும் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தால் உங்களுக்கு E4 வரைக்கும் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா ரோஸ்க்கும் நீங்கள் பண்ணணும். ஆட்டோசம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறது இதுதான். ஸோ கிளிக்கிங் ஆன் தி ஆட்டோசம் ஆப்ஷன் automatically creates a sum formula along with cell references in the selected cell. ஸோ இந்த ஆட்டோசம் ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா இந்த செல்லுலேருந்து அந்த செல்லு வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணு அப்படின்ற அந்த ஃபார்முலா தான் அதில் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு பாருங்கள் டோட்டல். ஸோ similarly you can calculate the total for other regions by using the fill handle. ஸோ either வந்து இந்த செல்லில் கிளிக் பண்ணி இதை காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த செல்லில் வந்து ஃபஸ்ட் இருக்கு இல்லையா இந்த F3 செல்லில் கிளிக் பண்ணிவிட்டு அதை இப்படி ட்ராக் பண்ணி கீழே இழுத்து விட்டிங்கனாலும் அந்த ஃபார்முலா வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டில் ஆட்டோசம் ஆப்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் வந்து நீங்கள் பாருங்கள், படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். சம் ஃபங்க்ஷன், ஆவரேஜ் ஃபங்க்ஷன், நிறைய கவுண்ட் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். I'll clarify your doubts and thank you for watching this video.